தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 27. லாபான் அவரை நோக்கி, உமக்கு தடையேதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும். பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை அரவணைக்கும் எம் தெய்வமே, உமக்கே எங்களுடைய துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரேலின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி. இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானவர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை பொருட்டு அந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து அங்குள்ள மக்களுக்கு தேவையான ஆசீர்வாத கதவுகளை திறந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் கிருபை புரிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றிகள். நீரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். ஆமேன்.